சோ இந்த இனிய மாலை நேரத்தில் இசையையும் திறமையும் நாங்க ஒரு சேர கொண்டாட போகின்றோம். நீங்கள் எதிர்பார்த்திருந்த எங்களுடைய சூப்பர் சிங்கர்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க இசைக்கு மொழி தேவையில்லைன்னு. அந்த இசையாலேயே உலகம் முழுவதும் ரசிகர்களை ஆட்கொண்டு இந்த கனடா மண்ணில் தங்களுடைய நிகழ்வை நிகழ்த்துவதற்காக வந்திருக்கக்கூடிய சூப்பர் சிங்கர்ஸ் உங்களுடைய கரகோஷத்துடன் நாங்க உள்ளுக்கு வெல்கம் பண்ணிடலாம். சோ எங்களுடைய சூப்பர் சிங்கர்ஸான மீனாட்சி, நிகில், மேக்னா அண்ட் எங்களுடைய கனடாவின் பிரபலங்களான அஜீஸ், நிதர்ஷா, பிரியந்தா ஆகியோரையும் நாங்கள் உங்களுடைய கைத்தட்டலோடு ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ணிடலாம். சோ இந்த மீட் அண்ட் கிரேட் வெகு சுவர்சியா இப்போது ஆரம்பமாகின்றது. ஸோ எங்க எல்லாருக்குமே பிடிச்ச சூப்பர் சிங்கர்ஸை தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். எங்களுடைய கனடா பிரபலங்களும் இங்க அமர்ந்திருக்காங்க. எல்லாருமா சேர்ந்து 27 உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு என்ஜாய்மெண்டான ஈவினிங்க கொடுக்க போறாங்க. ஸோ இவங்க அத்தனை பேரையும் உற்சாகப்படுத்தணும்னா நீங்க எல்லாருமே பலமா கைத்தட்டணும். அப்பதான் அவங்களுக்கு இன்னுமே என்கரேஜ்மெண்டா இருக்கும் அந்த ஈவெண்ட்டை செலிப்ரேட் பண்றதுக்கு. ஸோ உங்க எல்லாரையும் நாங்க அன்போட வரவேற்கின்றோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாலை பொழுதுல உங்களை மீட் பண்ணதுக்கு. இந்த திறமையாளர்களை லத்திகா ப்ரொடக்ஷன் கொண்டு வந்து எங்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு தருணமா இதை மாற்றி இருக்காங்க. சோ லத்திகா ப்ரொடக்ஷன் நிறைய விஷயத்த எங்களுக்காக செய்து கொண்டிருக்காங்க. பொதுவா ஒரு தங்க நகை மூலமா சமூகத்துக்கு பல சேவையை செய்தவங்க கலைஞர்களையும் ஊக்குவிக்கணும், எல்லா நாட்டு கலைஞர்களையும் ஊக்குவிக்கணும். கலைக்கேது மதம் வேதம் என்பதை இங்க எங்களுக்கு நிலைநிறுத்திருக்காங்க. சோ லத்திகா ப்ரொடக்ஷனுக்கு நாங்க எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவர்களுடைய மீட் அண்ட் கிரீட் நாங்க ஸ்பெஷலாவே இப்ப ஆரம்பிக்க போயிட்டோம். எப்படி இருந்துச்சு ஃபிளைட்ல டிராவல் பண்ணது மேக்னாக்கு? சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி 22 சம்திங் இருக்குல்ல, நேரம் ஃளைட்ல லண்டன் வரைக்கும் வந்திருக்கேன். கனடாக்கு எனக்கு தானியா லண்டன் வரும்போதே வந்திருக்கலாம்ல. ஓகே, எப்படி இருக்கு கனடா? சூப்பர் சில்லுன்னு. நான் இப்ப கூட இதுவே சில்லுன்னு இருக்கா? அப்ப அடுத்த டைம் சசினா வின்டர் டைம் தான் மேக்னா கூப்பிடுறோம். ஸ்னோக்கு வரணுமா? ஓகே, ஸ்னோ பிடிக்குமா? பிடிக்கும், ஆனா நான் பார்த்ததே இல்ல. அப்ப ஒண்ணு ஆசையா இருக்கு. அதான் மேக்னாவை நாங்க பிடிச்சு வைக்கிறோம். டெய்லி எங்களுக்கு ஒரு பாட்டு பாடிட்டே இருக்கணும் லத்திகா கோல்ட் ஹவுஸ்ல இருந்து. அருமையான ஒரு மாலை பொழுதிலே லத்திகா ப்ரொடக்ஷன் தயாரிப்பிலே நாளை மறுதினம் நடைபெறவிருக்கின்ற சூப்பர் சிங்கர் நிகழ்வுக்காக அதனுடைய ஊடக சந்திப்பைக்காக வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் லத்திகா ப்ரொடக்ஷன் சார்பிலும் சூப்பர் சிங்கர் பாடகர்களுடைய சார்பிலும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் முதற்கண் தெரிவித்துக் கொண்டு, கனடிய மண்ணிலே எத்தனையோ நிகழ்ச்சிகள் தவறாமல் நடந்து கொண்டிருந்தாலும் கூட லத்திகா ப்ரொடக்ஷன் ஒரு சில வருடங்களாக இந்தியாவிலே இருந்து மிகச்சிறந்த கலைஞர்களை இந்த மண்ணுக்கு அழைத்து அவருக்குரிய பெருமையை சேர்த்து தருகின்ற வகையிலே அவருடைய இந்த லத்திகா ப்ரொடக்ஷன் இயக்குனர் நாயகன் திரு சசி அவர்கள் அவ்வளவு சிறப்பாக அந்த நிகழ்ச்சிகளை கொண்டு செல்கின்றார் என்பது நாம் எல்லோரும் அறிந்த விடயம். அந்த வகையிலே இம்முறையும் லத்திகா ப்ரொடக்ஷன் இந்த சூப்பர் சிங்கரை அழைத்திருப்பது மிக மிக சந்தோஷமான விடயம். காரணம், இங்கே வந்திருக்கின்ற இந்த 5 சூப்பர் சிங்கர்களும் டைட்டில் வினர்ஸ், அடுத்ததாக செகண்ட் தேர்ட் பிரைஸ் பெற்றவர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே மிகச்சிறந்த பாடகர்களாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த பாடல்களை இங்கே அழைத்திருப்பது மிக மிக சந்தோஷமான விடயம். இந்த சசி என்கின்ற, அதாவது லத்திகா கோல்ட் ஹவுஸ் என்கின்ற ஒரு வர்த்தகத்தை நடத்தி கொண்டு இப்படிப்பட்ட மிகச்சிறந்த கலைஞர்களை இந்த மண்ணுக்கு அழைத்து தமிழுக்கும் கலைக்கும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற திரு சசி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி கூறிக்கொண்டு, ஒருவேளை நான் யோசிக்கின்றேன், இந்த சசி அவர்கள் இப்படி எல்லாம் சிந்திக்கின்றார் என்று நினைக்கின்ற போது, ஒரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண்ணுடைய வெற்றி இருக்கு என்று சொல்வார்கள். அது போன்று திரு பிரியதர்சினி அவர்களுடைய அந்த நெறியாள்கையிலே மிக திட்டமிட்ட செயற்பாட்டிலே ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. ஆகையினாலே அவருடைய இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் எல்லோரும் பாராட்டு தெரிவிப்பது மட்டுமன்றி அவர்களுக்கு ஒத்துழைப்பும் ஆதரவும் வழங்க வேண்டிய ஒரு கட்டாயமான நிலையிலே எங்களுடைய தமிழ் மக்கள் இருக்கின்றோம். ஏனென்றால் அவர் இந்த நிகழ்வை எல்லோரும் ரசிக்க வேண்டும் என்பதற்காக, தற்பொழுது அந்த மண்டபம் நிறைந்த ஒரு விழாவாக ஆக்க வேண்டும் என்பதற்காக அங்கே அவருடைய
அந்த அனுமதி சீட்டுக்களை எல்லாம் 2 அனுமதி சீட்டு வேண்டினால் 1 அனுமதி சீட்டு இலவசம் என்ற வகையிலே எல்லோரையும் அழைப்பதற்கான ஒரு செயற்திட்டத்தை உருவாக்கி இருக்கின்றார். ஆகையினாலே நீங்கள் உங்களுடைய மட்டுமில்லை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அவரையும் அழைத்து வந்து சனிக்கிழமை மாலை அந்த மண்டபம் நிறைந்த ஒரு மிகச்சிறந்த விழாவாக ஆக்கி கொடுக்க வேண்டிய பாரிய பொறுப்பு உங்கள் எல்லோருக்கும் எங்களுக்கும் இருக்கு என்று கூறி அம்மா பவுன் புரோக்கர் ஸ்தாபனத்தில் எங்களுடைய ஆதரவையும் அவர்களுக்கு நாங்கள் வழங்கி கொண்டு என்னோட இந்த வெற்றி விழா மிகச்சிறந்த வெற்றி விழாவாக மட்டுமல்ல எதிர்வரும் காலங்களும் பல நிகழ்ச்சிகளை உருவாக்க வேண்டும் என்று வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி திரு கிருஷ்ணகோபால், எங்களுடைய சில்வர் ஸ்பான்சர் அம்மா பவுன் புரோக்கர்ஸ். அந்த லெவலில் லத்திகா ப்ரொடக்ஷன் வழங்கக்கூடிய சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ 27th மாலை 6 மணிக்கு விட்பில இருக்கக்கூடிய கனடா ஈவென்ட் சென்டர்ல கோலாகலமாக ஆரம்பிக்க இருக்கின்றது. இப்போ இங்க அமைதியா இருக்கக்கூடிய எங்களுடைய சூப்பர் சிங்கர்ஸ் எல்லாருமே வந்து அன்னைக்கு சிறப்பான பாடல்களையும் சிறப்பான சம்பவத்தையும் செய்ய தயாரா இருக்காங்க. சோ தவசியிலே ஆன் த வேல இருக்காங்க. ஆக்சுவலி கனடால இதுவரைக்கும் நான் பார்த்த எல்லாரும் ரொம்ப ஸ்வீட்டா இருக்காங்க. 27th தான் இவங்க ஆஸ் அன் ஆடியன்ஸ் எப்படி இருக்க போறாங்கன்றது எனக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கு. பட் பார்த்த வரைக்கும் ஐ எம் சோ ஹாப்பி அண்ட் சோ என்ன சொல்றது, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு எல்லாரையும் பார்க்கறதுக்கு. ஸோ கனடால இருக்கிற எல்லா மியூசிக் லவர்ஸும் இந்த ஷோக்கு கண்டிப்பா வரணும். பிகாஸ் யூர் ஆல் கோயிங் டு லவ் திஸ் ஷோ. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு ஷோ பண்ண போறோம். ஸோ ஐ திங்க் இட் பி a great show for everyone. சூப்பர். சோ மீனாட்சி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இருக்கும். கனடாவுக்கு வேற வந்திருக்கீங்க. கனடாவை பார்த்தோன்னு என்ன பாட்டு பாடணும்னு தோணுச்சு? பாடிக்கலாமே. கனடா பார்த்து சில்லுன்னு ஒரு மழைத்தோட சரி, ஓகே, அதே பாடுங்க. ஓகே, இல்ல ஆக்சுவலி கொஞ்சம் சில்லா இருக்கு. பட் வேற ஏதாச்சும் பாட்டு பாடலாமா? உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்க பாடினா நாங்க கேட்போம். ஓகே, நான் சூப்பர் சிங்கர்ல பாடின ஒரு பாட்டு பாடுறேன். கண்ணால எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டும் ஏன் இங்கும் பேசவில்லை, ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைப்பாயும் சிறு தேதை நானோ, உன் தேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்களிடம் மாறும் ஏனோ, வாய் பேசவே வாய்ப்பில்லையே வலி தீர வழியே கண்ணாளம். சூப்பர். நான் ஒரு டியூயட் ஆன் பென்சன் என் கூட இருக்கிற ஒரு கோ கண்டஸ்டன் கூட டியூயட் ஒன்று பாடியிருப்பேன். சரி, இன்னும் கொஞ்ச நேரம்னு ஒரு பாட்டு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். என்னோட ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இல்லைன்னா டேர்னிங் பாயிண்டாகவே அந்த சாங் இருந்துச்சு. அதனால எனக்கு அது ரொம்ப 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 பிடிக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணு, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணு, இன்னும் பேசக்கூட தொடங்கலைய நெஞ்சும் கொஞ்சம் நிறையல, இப்போ என்ன விட்டு போகாத என்ன விட்டு போகாத, இன்னும் பேசக்கூட தொடங்கலைய நெஞ்சமும் கொஞ்சமும் நிறையல, இப்போ மழை போல நீ வந்த கடல் போல நான் நிறைவேன். தேங்க்யூ. இங்க எல்லாருக்குமே எங்களுக்கு தெரியும் ட்ராவல் டயர்ட் கண்டிப்பா இருக்கும்னு சொல்லி. மேக்னாக்கு கொஞ்சம் கூடவாவே இருக்கும் இல்ல மேக்னா? ஓகே. சோ மேக்னா வந்து நிச்சயமா ரெஸ்ட் எடுக்க நாங்க எல்லாத்தையும் செய்து தருவோம். ஓகேயா? இல்ல பரவாயில்ல, பாடலாம். ஓகே, நீங்க பாடணும். இல்ல நான் வந்து லேண்ட் ஆயிட்டு ஒரு நாள் தான் ஆச்சு. சோ இப்ப இந்தியன் டைம்ல இந்த ஜோனுக்கு வந்து கரெக்டா செட் ஆகல. சோ லைட்டா தூக்கம். ஓகே ஓகே, பரவாயில்ல, பாடுற ஒரு பாட்டு. பாத்தீங்களா, அந்த டெடிகேஷன் தான் மேக்னாட் எங்களுக்கு பிடிச்சிருக்கு மேக்னா. சோ மேக்னாக்காக எல்லாரும் பலத்த கைத்தட்டல் கொடுங்க. தேங்க்யூ. ஓகே, ரெடி? ஒரு பழைய பாட்டு, ஒரு 80s 90s அந்த ஒரு பாட்டு. ஓகே, ரெடியா?
கச்சிலே சித்திரமும் கண்டு அதன் கட்டழகிலே மயக்கும் கொண்டு கச்சிலே சித்திரமும் கண்டு அதன் கட்டழகிலே மயக்கும் கொண்டு கச்சிலையில் கட்டழகிலே மயக்கும் கொண்டு வீண் கற்பனை எல்லாம் மனதில் அற்புதம் என்று மகிழ்ந்து விற்பனை செய்யாதே மதியே வீண் கற்பனை எல்லாம் மனதில் அற்புதம் என்று மகிழ்ந்து விற்பனை செய்யாதே மதியே தினம் இனிக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்தில் சுத்தமளிக்கும் கலைகள் அறிவும் ரசிக்கும் செய்மானே ரசிக்கும் செய்மானே வாசலுக்கும் உடை அணிந்து கலிக்கும் நடனம் புரிவோம் அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்தில் சுகமளிக்கும் கலைகள் அறிவும் சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ மேக்னா. ஓகே, அதே மாதிரி இப்போ கனடால இவ்வளவு ஃபேன்ஸ் உங்களுக்கு இருப்பாங்க, இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பா எதிர்பார்க்கல. ஓகே, என்ன சொல்றது, ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே தமிழ்நாட்டுல பாடுறேன், தமிழ் மக்களுக்கு பிடிக்கும். ஆனா எங்க இப்போ கனடால நிறைய கண்ட்ரீஸ்ல தமிழ் மக்கள் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் இந்த ஷோ ஃபாலோ பண்றாங்க, நம்ம பெர்ஃபார்மன்சஸ் பாக்குறாங்க. இங்க வந்தாலும் நம்ம பாடின சில பெர்ஃபார்மன்சஸ் அவங்க எடுத்து சொல்றாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம். ஆனா ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன். வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ. சோ நீங்க வந்து இப்போ கனடால பிரபலமா இருக்கக்கூடிய எங்களோட இந்த சிங்கர்ஸோட சேர்ந்து நீங்க பாட போறீங்க. சோ எப்படி எக்ஸைட்மெண்டா இருக்கு உங்களுக்கு? அதுவும் சூப்பர் எக்ஸைட்மெண்ட். எப்பவுமே மத்த மியூசிஷியன்ஸ் கூட கொலாபரேட் பண்றது ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட். ஓகே ஓகே, நைஸ் டு. ஓகே, எங்களுடைய அஜீஸ் வந்து சொல்லலாம், நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்க இல்லையா? யா, இப்போ அந்த டைம் நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு, வி நோ தட். ஸோ எப்படி இருக்கு இப்போ இவங்களோட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க? எப்படி எக்ஸைட்மெண்டா இருக்கு? I feel very excited. First of all, just a big thank you to Latika Productions, also Ranjitana. It's just a great opportunity. And yeah, my season was season junior 7. So that was 2019, so COVID season. Adanala, it got cut short, unfortunately, but I feel so happy to be singing with the future super singers and everyone. I'm super excited. First of all, again, Latika Productions, Ranjitanakalakam, a big thank you for bringing super singers here. Nanga Pathirukkurom TV la, and we've enjoyed their performances, so it's really amazing to be singing with them. So yeah, I'm just really, really excited, and thank you to everyone who came today as well. It's a Thursday evening, and thank you to all the media partners. யா, கண்டிப்பா. சோ ஆல்ரெடி கனடால நிறைய பேர் உங்களை பாட்டை கேட்டிருந்தாலும் கூட இப்பவும் கேட்கணும்னு ஆசையா இருக்கு. எங்களுக்காக ஒரு பாட்டு பாட முடியுமா? யுவர் ஃபேவரட். தண்ணீரில் வளையும் நிற்கும் தண்ணீராவளையில் நிற்கும் என் தேவன் எப்போதும் தெரிகிறான். காற்றுக்கு தமிழும் தெரியும், கண்ணால் என் திசையும் தெரியும், கட்டாயம் துன்பம் சொல்லும் மறக்கிறான். உனது வேர்வை என் மார்புக்குள் பிசுக்கு பிசுக்கென்று கிடக்குதே. ஈர வேர்வைகள் தீரும் முன் எனது உயிர் பசை காய்வதா. வானும் மண்ணும் கூடும் போது நானும் நீயும் கூடாமல் வாழ்வது கொடுமை. தேங்க்யூ. பிரியந்தி, இப்போ ரீசெண்ட் டைம்ல எல்லாருமே ரொம்ப அடிக்ட் ஆன ஒரு சாங் இல்லையா இந்த பாட்டு? எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பாட்டு வந்துச்சு. சோ எங்களோட அஜீஸும் பாடணும். சரியா அஜீஸ்? என்னடா என்னட்ட இருந்து மைக் போயிடுச்சுன்னு யோசிக்க கூடாது. சோ அஜீஸ், எங்களுக்காக பாட்டு. தொலை தூரம் சென்றாலும் தொடுவானம் என்றாலும் நீ விழியோரம் தானே மறைந்தாய். உயிரோடு முன்பு கலந்தாய். இதழ் என்னும் மலர் கொண்டு கடிதங்கள் வரைந்தாய். பதில் நானும் தரும் முன்பு கனவாகி கலைந்தாய். பிடிவாதம் பிடி சினம் தீரும் மடி இழந்தோ ஏழு கோலம் இனிமேல் மழைக்காலம்.
27th வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்காக காத்திருக்கு. ஸ்டேஜ்ல என்ன சொல்லலாம், மேஷப் எல்லாம் நடக்க போகுது. எக்ஸைட்மெண்ட், எல்லாருமே வெரி வெரி எக்ஸைட்மெண்ட். சோ நிறைய விஷயங்கள் கேள்வி கேட்க வேண்டியதா இருக்குது. சூப்பர் சிங்கர்ஸ்ல நீங்க நிறைய சாங்ஸ் பாடிருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு பாட்டு சின்ன வயசுல இருந்தே பிடிச்சிருக்கும் கண்டிப்பா. அதுல பிராக்டிஸ் பண்ணி சூப்பர் சிங்கர்ஸுக்கு போயாச்சு. ஒவ்வொரு ஒவ்வொரு ரவுண்ட் வரும் பொழுது எப்படி எக்ஸைட்மெண்டா இருந்தது உங்களுக்கு? ரவுண்ட்ல எக்ஸைட்மெண்ட் ஒண்ணு, ஆனா பயமும் இருக்கும். ஓகே. ஏன்னா எல்லா ரவுண்ட்ஸும் ரொம்ப கிரிட்டிக்கலான ரவுண்ட்ஸ் தான். ஸோ எனக்கு வந்து ரெட்ரோ ரவுண்ட் ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல இருக்கிற சாங்ஸ் நம்ம அதிகமா கேட்டதில்லை. ஸோ இந்த ரவுண்டுக்காக தான் நம்ம நிறைய சாங்ஸ் கேட்டோம். ஓகே. ஸோ நான் பாடின பாட்டு வந்து அந்த ரவுண்ட்ல பாடின பாட்டு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் கேட்குறேன். ஸோ நம்ம டிரெக்டர் வந்து இந்த பாட்டு பண்ணி பாருன்னு சொன்னாங்க. ஸோ நான் அது கேட்டதும் அப்படியே "ஓ, இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்களா?" ரொம்ப என்ன சொல்றது, நம்ம கேட்காத மாதிரி நிறைய வித்தியாசமான பாடல்கள். ஸோ இட் வாஸ் என்ன சொல்றது, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. எல்லா ரவுண்ட்ஸுமே அப்படிதான். நம்ம கேட்காத பல பாடல்களும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ Yeah. எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு எல்லாம். சோ எங்களுக்குமே உங்களோட ரெட்ரோ ரவுண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த காஸ்டியூம் எல்லாமே பார்க்க என்ஜாய்மெண்டா இருந்தது. சோ நிக்கில், எப்படி இருந்துச்சு? நினைச்சீங்களா டைட்டில் வின்னர் ஆயிடுவேன்? இல்லைங்க, நான் ஒண்ணுமே நினைச்சதில்ல. அக்காக்காச்சும் எக்ஸைட்மெண்ட் இருக்கு, எனக்கு பயம் மட்டும்தான் இருக்கும் ஃபுல்லாவே. யா we know. நான் பாட்டுக்கு போவேன். ஏதாவது சொல்லுவாங்களா, ஐயோ பாடணுமா, ஐயோ இப்ப கூட பாடும்போது எனக்கு தக 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 தகன்னு இருக்கு, வெளியில காட்டாம இருக்கேன். ஸோ ஸோ அதான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். நான் சுத்தமா எதிர்பார்க்கல. நான் பாட்டுக்கு என்னோட ஸ்டேஜ் கிளிப்பிங்ஸ் பார்த்திருந்தீங்கன்னா கூட நான் பாட்டுக்கு அப்படியே மேல பார்த்து வேற எதுவும் யோசிச்சுட்டு இருப்பேன். வீட்டு போனா என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாம். டக்குன்னு நிக்கில் சொல்லும்போது வாட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான். Okay. ஸோ அன்எக்ஸ்பெக்டடான விஷயம். It took me to a lot of places and I'm grateful for that. Thank ஓகே. லைஃப் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு? சூப்பர் சிங்கர்ஸுக்கு முன்னாடி அப்புறம் பின்னாடி எப்படி உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கு? லைக் இப்போ கொஞ்சம் சோம்பேறித்தனம் கம்மியாச்சுன்னு சொல்லலாம். லைக் முன்னாடி ரொம்ப சோம்பேறியா இருப்பேன், வீட்டுக்கு வெளியே போக மாட்டேன். சரி. இப்போ என்னன்னா வீட்டுக்கே போறது இல்ல, வெளியே தான் சுத்திட்டு இருக்கேன். ஓகே. அண்ட் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது. லைக் நான் ஒரு ஜோனுக்குள்ள மட்டும்தான் இருப்பேன். நான் சூப்பர் சிங்கருக்குள்ள போகும்போது மெலடிங்கிற ஒரு ஜோன் மட்டும்தான் எடுத்துட்டு இருந்தேன். அதுவே பயந்து தான் பாடிட்டு இருப்பேன். இது சூப்பர் சிங்கருக்குள்ள போகும்போது வேற வேற மாதிரி எதை சொல்றாங்க, பாட்டு வித்தியாச வித்தியாசமா இருக்கு, என்னடா நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியல. And yeah, I could learn a lot of stuffs in Super Singer and after Super Singer, and I'm grateful for everything. ஓகே, சூப்பர் சூப்பர். கண்டிப்பா நீங்க எல்லாருமே கை தட்டலாம். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஷேர் பண்றாரு, அந்த டைட்டில் வின்னிங் மூமெண்ட். சோ மேக்னா ரொம்ப குட்டி பொண்ணு, நிறைய லெஜெண்ட்ஸ் முன்னுக்கெல்லாம் பாடியாச்சு. இந்த வயசுலயே நிறைய சக்சஸ், இந்தியா டு கனடா டிராவல் அப்படின்னு சொல்லி. எப்படி இருக்கு பெரியவங்க முன்னுக்கெல்லாம் பாடும் பொழுது? எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு? பெரியவங்க முன்னாடி பாடும்போது ஆப்வியஸ்லி அங்க இருந்து நிறைய லேர்னிங்ஸ் கிடைக்கும். இப்போ விஜய் டிவில இருந்து நான் சித்ராமா அப்புறம் தமன் சார் அவங்க முன்னாடி எல்லாம் எனக்கு பாட முடிஞ்சது. ஸோ அங்க இருந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் அவங்க டிஃப்ரெண்டா கரெக்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து அங்க இருந்து லேர்ன் பண்றோம். ஸோ எனக்கு வந்து நான் வின் பண்றோமா என்ன பாயிண்ட் அதெல்லாம் நான் பார்க்கல. என்ன அங்க இருந்து என்ன லேர்னிங் கிடைக்குதோ அதை படிச்சுட்டு தான். யா. ஏன்னா இது மாதிரி அந்த ஷோ முடிச்சது தானே இப்போ கனடா வரும். எனக்கு இது மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்ல எல்லாம் போக முடிஞ்சது. ஸோ அதெல்லாம் அது முடிச்சுட்டு தானே. ஸோ நான் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்காம ஆனால் அங்கேருந்து லேர்னிங் கிடைச்சதெல்லாம் எடுத்து நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். யா, ஹவு ஸ்வீட். நாம எல்லாருமே மேக்னாட்ட இருந்து லேர்ன் பண்ண வேண்டியதா இருக்கு. பாத்தீங்களா, இந்த வயசுலயே எவ்வளவு பக்குவமா பேசுறாங்க அந்த குட்டி பொண்ணு. சோ கண்டிப்பா பலமா கை தட்டுங்க. அவங்க என்கரேஜ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், இந்த வயசுலயே பக்குவமா இருக்கட்டும். தேங்க்யூ மேக்னா, கனடாவுக்கு டிராவல் பண்ணி எங்களுக்கு இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு. இதுல என்னன்னா ஷானி, எனக்கு ஒரு விஷயம் மேக்னா கிட்ட ஐ திங்க் ஐ ஹாவ் டு லேர்ன் அ லாட் ஃப்ரம் யூ பிகாஸ் ஹவு ஹம்பிள் யூ ஆர். இந்த சின்ன வயசுலயே இவ்வளோ கண்ட்ரீஸ் போயிட்டு இவ்வளோ தூரம் போயிட்டு கண்டிப்பா ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம எவ்வளோ வந்திருக்காது. ஸோ ஹூ இஸ் யுவர் பேக் போன்? எனக்கு வந்து எங்க அப்பா அம்மா தான் எப்பவுமே என் கூட சப்போர்ட்டா இருப்பாங்க. அப்பா வந்து இப்போ எங்க கூட அப்பா தான் என் கூட வந்திருக்காங்க. என்ன எல்லா இடத்துலயும் கூட்டிட்டு போறது, மேக்கப்பு, ட்ரெஸ்ஸிங் எல்லாமே எங்க அப்பா தான். அப்புறம் எங்க அம்மாவும் என்ன நல்லா பார்த்துப்பாங்க. மோஸ்ட்லி எல்லா ப்ரோக்ராம்ஸ்க்குமே வர மாட்டாங்க. ஆனா இந்தியாவில் பக்கத்தில் நாங்கள் கோயம்புத்தூரில் தான். ஸோ பக்கத்தில் இருக்கிற ப்ரோக்ராம்க்கு எல்லாம் வருவாங்க. அவங்க வந்து ஸ்கூல்ல இருந்து வந்து என்ன மசாஜ் பண்ணி கொடுக்கறது, எனக்கு ஃபேவரட் ஃபுட் பண்ணுறது எல்லாமே 2 பேரும் எனக்கு கட்ட சப்போர்ட். அவங்க இல்லைன்னா எனக்கு இது வரைக்கும் வர முடியாது. அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அப்போ எதனால உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் தொடங்கிருச்சு மியூசிக்?
பேரண்ட்ஸ் சொல்லி உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா? இல்ல நீங்களாவே நான் பாட்டு பாடணும் அப்படின்னு கத்துக்க தொடங்குனீங்க? இல்ல நான் வந்து ரொம்ப குட்டியா இருக்கும்போது இந்த டிவி ரைம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற டைம்ல எங்க அப்பா வந்து எங்க அப்பா அம்மா வந்து நோட்டீஸ் பண்ணாங்க, இது மாதிரி கரெக்டா தாளம் போடுறாங்க இல்ல சேமா பாடுறாங்க. ஸோ அப்படி நோட்டீஸ் பண்ணி என்னை நாங்க பெங்களூர்ல இருந்தோம். ஸோ என்னை கிளாஸ்க்கு கூட்டிட்டு போனாங்க. ஸோ அங்க நான் 2 இடத்துல படிச்சேன், 2 குரு கிட்ட இருந்து படிச்சேன். அதுக்கப்புறம் இது மாதிரி ரியாலிட்டி ஷோல எல்லாம் வந்து அப்படிதான் பாட்டுக்குள்ள. அப்போ நீங்க சூப்பர் சிங்கருக்கு வர முன்னாடி நீங்க நேர்ல எவ்வளோ லெஜண்ட் மீட் பண்ண முன்னாடி ஹூஸ் யுவர் ஃபேவரட் சிங்கர்? சிங்கர் வந்து எனக்கு அப்போ ஞாபகம் இல்லை. ஆனா இப்போ வந்து என் ஃபேவரட் சிங்கர் வந்து ஸ்ரேயா கோஷல், ஸ்ரேயாஜி தான் என்னோட அப்போ ஃபேவரட். ஒரு குட்டி ஷேயர்தியா நீங்க? அப்படி ஃபியூச்சர் பார்க்கலாமா? ஃபியூச்சர்ல அந்த சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட் வாய்ஸ்ல. உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு மேக்னா. பேசும்போதும் அழகா இருக்கு, பாடும்போதும் அழகா இருக்கு. ஓகே, சூப்பர். இப்போ இவ்வளவு நல்ல சிங்கர்ஸ் எங்களுக்காக கூட்டிட்டு வந்து இப்படி என்ஜாய் பண்ண வைக்கிறவங்க என் பக்கத்துல இருக்கவர் தான் சசி. லத்திகா கோல்ட் ஹவுஸ் அவருடைய நிறுவனர். அவங்களுடைய மிஸ்டர் மிஸ்ஸஸ் பிரியா அண்ட் சசி வந்து நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இப்படி ஒரு விஷயம் செய்யறது வந்து அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. நாம இன்னைக்கு எல்லாரும் கெதர் ஆகி இருக்கோம். இதுக்காக அவங்க செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் ஸ்ட்ரகிள் வந்து நிறையவா இருக்கும் கண்டிப்பா. சோ எங்களோட அவர் நிறைய விஷயங்களை பேசணும். லத்திகா ப்ரொடெக்ஷன் எப்படி ஆரம்பமாச்சு, சோ இந்த லைவின் சரண் ஷோ எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற ஃபியூ விஷயங்களை நீங்க எங்களோட ஷேர் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கிற எல்லா மீடியாக்காரங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். எங்களை அழைப்பை எடுத்து இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க. இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட். இதுக்கு மேலே இதே மாதிரி சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஃபியூச்சர்லேயும் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த ஷோ வந்து சூப்பர் சிங்கர்ஸ் ஒரு ஒரு இடைவெளியில் எங்கள் கனடாவில் வராமல் இருந்தாங்க. அப்போ அதை நான் மெயின் பண்ணி தான் சரி நம்ம கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லி இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். கண்டிப்பாக 27ஆம் தேதி வந்தீங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். இது பார்த்துருப்பீங்க இந்த குட்டி பொண்ணு எப்படி பேசுகிறா எப்படி பாடுறான்னுட்டு. மற்றது தவசிலி அவங்க அங்கே ஒரு ப்ரோக்ராம்னால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நாளைக்கு மார்னிங் வந்து தேண்ட் ஆயிடுவாங்க. அப்போது இவ்வளோ பேரும் நாளைக்கு 27 கலக்க போகிறாங்க. வந்து என்ஜாய் பண்ணுங்கள். 27 சாட்டர்டே ஈவினிங் 6 o'clock. தேங்க்யூ. யா, ரொம்ப ஹம்பிளான உங்க 2 பேருமே. நாங்க மிஸ்ஸஸ் பிரியாவையும் வந்து இன்வைட் பண்றோம் இந்த ஈவென்ட் சார்பா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே, 2 பேருமே ரொம்ப ஹம்பிள். பேசவே இவ்வளோ இது பண்றாங்கன்னு தெரியல. நீங்க தான் பேசணும் எங்களுக்கு. ஓகே, சோ ரொம்ப நல்ல விஷயம் நீங்க பண்றீங்க. தேங்க்யூ. எல்லாரும் சார்பிலையும் நாங்க உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறோம். இவ்வளவு நல்ல சிங்கர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து இப்படி ஒரு ஸ்டேஜை உருவாக்கி கொடுக்கறதுக்கு. சோ இப்ப நிறைய ப்ரெஸ் வந்திருக்காங்க. உங்க எல்லாரும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. சோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எங்களோட மீட் அண்ட் கிரீட் ஆஃபிஷியலா நம்ம இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ லெட்ஸ் ரெடி. சாசி, உங்களோட ஒரு கேள்வி. இந்த விழா நடைபெறது எத்தனை மணிக்கு நடைபெறும், எத்தனை மணிக்கு கேட் ஓப்பன் பண்ண வேணும் என்றதையும், சரியா அந்த நிகழ்ச்சி அந்த டைமுக்கு நடக்குமா, மற்றது அனுமதி சீட்டுகள் அந்த மண்டப வாசலில் பெற்றுக் கொள்ளலாமான்றதை பற்றியும் ஒரு 5 மணிக்கு டோர் ஓப்பன் பண்ணிடுவோம். எங்க நடக்கிறனே விட்பி கனடா ஈவென்ட் சென்டர். சனிக்கிழமை பின்னேரம் 6 மணிக்கு டோர் ஓப்பன். 5 o'clock. டிக்கெட் அங்கேயும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஜென்ரல் டிக்கெட்டும் கோல்டு டிக்கெட்டும் ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட் ஆகிருக்கு. அப்போ அதுக்கு நாங்கள் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தோம். அதை இப்போ நாங்கள் நிப்பாட்டியிருக்கிறோம். $75 விஐபி டிக்கெட் மட்டும் நீங்கள் நல்ல ஆஃபரில் நாங்கள் இப்போ கொடுக்குறோம். 3 எடுத்தீங்கன்னா 2க்கு தான் பே பண்ணணும். 5 எடுத்தீங்கன்னா குரூப்புன்றதில் வந்து ஒரு 40% டிஸ்கவுண்டில் இப்போ அதை நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட டிக்கெட் எடுக்கிற போது அதற்கான டிஸ்கவுண்ட் இருக்கும்னு சொல்றீங்க. Only 75 and VIP. No general ticket and gold. நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றி. என்றுமே தனித்துவமான நகை மாடத்தின் உரிமையாளர் சசியன் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கும் பாடகிகள் மேக்னா அவர்களிடம் ஒரு கேள்வி. உங்களுடைய குரல் மிகவும் அழகாக இருக்கிறது. உங்களது பேச்சு திறன் அனைவரையும் கொள்ளை கொண்டிருக்கின்றது. ஒரு புதிய பாடல் ஒன்று உங்களது குரலில் கனடிய மண்ணிலே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அதுக்கு உங்கள் குரல் வளத்தை தர முடியுமா? புரியல, நீங்க நல்ல சூப்பரா தமிழ் பேசுறீங்க.
நன்றி அம்மா. ஒரு நான் எழுதுகின்ற பாடல் வரிகளுக்கு உங்கள் குரல் இசையை தேர்வு செய்திருக்கின்றேன். பாடித்தர முடியுமா? எஸ் ஓகே நன்றி. அதை சசி அவர்களுடன் தொடர்பு கொள்கின்றேன். I have a question for Nikhil. I have a question for you. In the Super Singer, you sang the Junior song, and that was a song that me and my cousin we enjoyed a lot. So I wanted to know, like, what inspired you to choose that song, or what, like, was it you who chose it? No, it wasn't me. The director and there's a producer kind of guy called Pradeep Mulleri sir. He suggested the song first for me, and I was like, I was pretty scared to choose it because the dual voices. I have to sing in my voice and I have to imitate the doll's voice. And I was like, okay, let's take the risk. What's gonna happen? And yeah, it did go well. Okay, that's what I want to know. Thank you Thank so you. much. Vanakkam, good evening everyone. This is Uma Sampath, Program Manager for Adi TV. எல்லாரோட சார்பாகவும் கெனடியன் தமிழ் மக்கள் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். 27th as usual you will rock the show. அண்ட் என்னோட விஜய் டிவியிலேருந்து வந்திருக்கிறீங்க, என்னோட ஹோம் கம்பெனியிலேருந்து. ஹோல் ஹார்ட்டட்லி பெஸ்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. ஹோப் திஸ் இஸ் அ மெமரபிள் ப்ரோக்ராம். தேங்க்யூ. அண்ட் தேங்க்ஸ் டு லத்திகா ப்ரொடக்ஷன்ஸ் ஃபார் டூயிங் திஸ் மெகா ஷோ. ஸோ வியூவர்ஸ் யாராவது சூப்பர் சிங்கர்ஸ் அண்ட் சிங்கர்ஸ் கொஸ்டின் கேட்கணுமா? ஸோ கை உயர்த்துனீங்கன்னா நான் மைக் கொண்டாருவேன். எனி கொஸ்டின்ஸ்? ஹாய், வெல்கம் யூ ஆல். ஹாப்பி டு see you here. எப்பவுமே டிவில தான் பார்த்துருக்கோம், இப்போ நேர பார்க்கறது இட்ஸ் so exciting. I'm even more excited for 27th event. I know you all are excited too. My question is for Nikhil. அவங்க கேட்ட அதே கொஸ்டின் தான், what made you to choose, but I know you made it. But in 27th, do you have some performances like that? We are eagerly waiting for it actually. கண்டிப்பா இருக்கும். எந்த மாதிரி performance? Oh nice, then we have a blockbuster at that day. Thank you. And my best wishes to all other singers. I'm big fan of all of you. Thank you. Thank you. தேங்க்யூ. நாங்கள் டிவியில் பார்க்கல, இந்த குட்டியட்டம் கூட பார்க்குறேன், மெட்டவையிலையும் பார்த்துருக்குறேன். எங்களோட அஜீஸும் போய் வந்தவர். A question for all of you. ஃப்யூச்சரில் ஆல்பம்ஸ் ஏதாவது பண்ணுற ஐடியா இருக்கா? That's my main thing, because we expect a lot from you, not just one genre, இல்லையா? And including Meghna Kuti, yes. ஃபியூச்சர்ல இல்லை, நான் இப்போ கூட பண்ண ரெடி தான். அதனால பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் கொஞ்சம் சின்ன ஆல்பம்ஸ் பண்ணுறேன். Involving மீனாட்சி? நான் ஆக்சுவலி இது வரைக்கும் மலையாளம்ல பண்ணியிருக்கேன், பட் ஐ வாண்ட் டு கம்போஸ் இன் ஃபியூச்சர். ஸோ ஐ டோன்ட் நோ ஹவ் தட் வில் ஒர்க், பட் ஐ எம் டெஃபினெட்லி இன்ட்ரெஸ்டட், பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ ஃபியூச்சரில் பார்ப்போம். That's good. And one more question. உங்களுக்கு நிறைய பேர் மென்டாஸாக இருந்திருப்பாங்க இல்லையா, பாப்புலர் சிங்கர்ஸ். அந்த மாதிரி லெஜெண்ட்ஸில் யாரை நீங்கள் ரொம்ப லைக் பண்ணீங்க? அஃப்கோர்ஸ் யூ கேன் நாட் சூஸ், பட் உங்களுக்குன்னு ஒரு டைமென்ஷன், ஒரு நிறைய இன்ட்ரிகேட் அந்த இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இல்லையா, விச் யூ நெவர் ட்ரெம்ட் இன் யோர் லைஃப், இவங்க இது நடக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு குரு வந்து யார் இம்பேக்ட் நிறைய கொடுத்தாங்க, அண்ட் யார்கிட்ட கற்றுக்கணும்னு ஸ்டில் நீங்கள் உங்களுக்கு ஆசை இருக்கு? எனக்கு ஆக்சுவலி ஒரு பிக் ட்ரீம் இருந்துச்சு, பட் அது நடக்காம போச்சு. எனக்கு எஸ்பிபி சாரை மீட் பண்ணோன்னு இருந்துச்சு, பட் தட் டிட் ஹேப்பன். பட் நிறைய பாப்புலர் சிங்கர்ஸ் அண்ட் மியூசிக் கம்போசர்ஸை நேரில் பார்க்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தது. ஆக்சுவலி வித்யாஜி கூட ஒரு ரெக்கார்டிங் செஷன் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்தது ரொம்ப நாள் முன்னாடி. ஸோ அவங்க வந்து த வே ஹி எக்ஸ்பிளைன்ஸ் அதெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, நமக்கு அப்படியே அது மைண்டில் எச்டாக ஆற விதத்தில் இருக்கும். ஸோ தட் வாஸ் வெரி ஸ்பெஷல். ஆனால் மியூசிஷியன்ஸ் மட்டும் இல்லை, காமன் ஆடியன்ஸ் கிட்ட இருக்கிற சஜஷன்ஸ் நான் அதிகமாக பார்ப்பேன். பிகாஸ் மியூசிக்ன்றது மியூசிஷியன்ஸ்க்கு மட்டும் இல்லை, காமன் பீப்புளுக்காக இருக்கிற ஒரு இதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு அப்படி இவங்க சொல்கிறது அவங்க சொல்கிறது அப்படி இல்லை, யார் சொன்னாலும் இஃப் ஐ திங்க் தட் மேக் சென்ஸ் நான் அதை எடுத்துப்பேன். ஸோ அதான். நிக்கில், உங்களோட ஃபேவரட் மென்டார்? மென்டார்னு அப்படி இல்லை, நான் யார் சொல்றதா இருந்தாலும் ஃபீட்பேக் வந்து மோஸ்ட்லி எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு மோஸ்ட்லி நானே என்னை வந்து கரெக்ட் பண்ணிக்க பார்ப்பேன். ஸோ மென்டார்னு தனியாக யாரும் இல்லை, whoever gives me feedback, whoever teaches me, எல்லாருமே நான் மென்டாராக தான் பார்க்குறேன் எனக்காக, which leads me to the next step in my career. இன்னொரு ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிமெண்ட், யூ லுக் லைக் உன்னிகிருஷ்ணன் சார் அப்படிங்கிறது இங்கே ஒரு பரவலான கருத்து. நிறைய எங்களோட யூத் குரூப்ல சொல்லியிருக்காங்க, யூ ரிசம்பிள் அண்ட் தே கால் யூ குட்டி உன்னிகிருஷ்ணன், ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன்.
It's a compliment. எங்கேயோ பட் ஐ எம் கிரேட். I personally told him that you look Okay. like him. தேங்க்யூ மீன்ஸ். So all the best once again on behalf of Aditi. தேங்க்யூ. யா கண்டிப்பா ஆதி டிவி தான் எங்களுக்கு டெலிவிஷன் பார்ட்னரா இருக்காங்க. அதை நாங்க இங்க மென்ஷன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ நிறைய விஷயங்கள் நாங்க பேசிட்டு இருக்கோம். 27ஆம் தேதி அந்த ஸ்டேஜ் எங்களோட சிங்கர்ஸோட சேர்ந்து வைபா வச்சிருக்க போறாங்க ஷியானாஸ் பேண்ட் ஷிபு. சோ அவங்களுக்கு நாங்க எங்களோட வெல்கமையும் தேங்க்யூயும் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஷியானாஸ் பேண்ட் தான் ரொம்ப சூப்பரா செலிப்ரேட் பண்ண போறாங்க எங்க சூப்பர் சிங்கர்ஸோட சேர்ந்து. பேண்ட் அது இதுன்னு சொல்லி ஒரே களை கட்ட போகுது இல்லையா? ரெடியா? Just like Meenakshi Akka said, actually, SPB was also a really big idol to me, so I've never thought that was ஷூர். அந்த வானம் தீர்ந்து போகலாம், நம் வாழ்க்கை தேருமா, பருவங்களும் நிறம் மாறலாம், நம் பாசம் மாறுமா, ஒரு பாடல் பாட வந்தவள் உயிர் பாடலாகிறே, விதி மாறலாம் உன் பாடலில் ஸ்ருதி மாறக்கூடுமா, நீ கீர்த்தனை நான் பிரார்த்தனை பொருந்தாமல் போகுமா, இதோ இதோ என் பல்லவி.